30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி 1 crore ஏர்ன் பண்ண போற சேலஞ்சில் இன்னைக்கு. டேட் இன்னைக்கு 13. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பெரி, அதனால் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி நம்ம கால் சைடில் என்ட்ரி போட்டிருந்தோம். கால் சைடில் என்ட்ரி போட்டு ஒரு 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணோம். இந்த 77,900 கால் வந்து கடைசி இதில் வந்து 20 ரூபா இருந்திருக்கு. கடைசி மூமெண்ட்டில் வந்து 179 ரூபா வந்திருக்கு. நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டே பார்க்கல. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ்லேயே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ முடிஞ்ச உடனே இப்போ தான் பார்க்குறேன் மார்க்கெட்டு. 20 ரூபாயில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 180 ரூபா வந்திருக்கு. கடைசி டைமில் மார்க்கெட்டு அப் சைடில் க்ளோஸ் வச்சுருக்கு. அதனால தான் இந்த மூமெண்ட் ஆகிருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிட்டன் மார்க்கெட்டை முடிஞ்ச அப்புறம் தான் பார்ப்போம். அதுக்கு இடையில பார்க்க மாட்டோம். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இன்றைக்கி ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணிங்களா, லாஸ் பண்ணிங்களா, இல்லை ப்ராஃபிட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். பாய் கைஸ்.